சரவணபவாய நமः. பிள்ளையே, உனக்காக நான் சில நாட்களாக நடத்தி வரும் நிகழ்வுகளின் அர்த்தத்தை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த வழிகளில் நான் வைத்த சிறிய சிறிய அறிகுறிகள் உன் மனதில் மகிழ்வை தந்திருக்க வேண்டும். எந்த கர்மவினையும் உன் வாழ்க்கையில் இனிமேல் துன்பங்களை தராது. உன் மனதை நம்பிக்கையோடு வைத்திரு. அதுவே உனக்கு கவசம். என் நாமங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு. அது ஆன்மாவை தாங்கும் சக்தி. உன் கடமையை உண்மையுடன் செய். நீ பெற வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு தரும் நேரம் அருகில்தான் இருக்கு. நம்பிக்கையுடன் நடந்து வா. என் அருள் நிழல் எப்போதும் உன்னோடு உள்ளது. பிள்ளையே, உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன்னை குற்றவாளியாக்கும் மனிதர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஏனெனில் அவர்களால் உன் உண்மையை சகிக்க முடியாது. அவர்கள் கூட்டமாக நின்று பொய் பேசுவார்கள். ஆனால் அந்த பொய்யின் மேல் நின்ற கோட்டை ஒரு நாள் சரிந்து விடும். நீ ஒருவனாக இருந்தாலும் உன் மௌனம் சத்தியத்தின் குரல் பிள்ளையே. உன் நேர்மையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீ மௌனமாக இருந்தாலும் என் அருள் உன் பக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கும். விமர்சனங்கள் உன்னை தள்ளிவிடாது. மாறாக உன்னை உயர்த்தும்படியாக உன் நியாயத்தோடு நிலைத்து நில். உன் மௌனத்திலும் உன் வலிமை ஒளிர்கிறது. காலம் வரும்போது நீயே நியாயத்தின் சின்னமாக நிற்பாய். நான் உன் முருகன் உனக்கு இருக்கிறேன். பிரபஞ்சம் ஒருவரையும் காரணமில்லாமல் விலக்காது. நான் உன் அப்பா முருகன். உன்னை சிலரிடமிருந்து தூரம் வைத்தது தண்டனைக்காக அல்ல. நீ உன் மனதிலும் ஆன்மாவிலும் தனித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்ததால்தான். ஏனெனில் நீ உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுக்க கற்றுக்கொள்ளும் அந்த நொடியே நீ உண்மையான வலிமையின் வடிவமாக மாறுவாய். அப்பொழுது உன்னை விட்டு சென்ற உறவுகள் புரிதலோடு உன்னை புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் புதிய நல்ல ஆன்மாக்களும் உன்னிடம் வந்து சேருவார்கள். இது எல்லாம் நான் அமைத்த தெய்வீக திட்டம். இவை எல்லாம் உன்னை உயர்த்துவதற்காகவே நடக்கிறது. உன்னை தனிமையாக்குவதற்காக அல்ல. உன் பாதையில் நீ சந்தித்த துன்பங்களும் சுமைகளும் சாதாரணமானவை அல்ல. கண்ணீரால் இரவு கடந்து பிள்ளைகளை காத்து குடும்பத்தின் காயங்களையும் பாரத்தையும் சுமந்து வந்த உன் இதயம் எவ்வளவு வலிமையானது என்று நான் அறிவேன். எல்லோர் பார்வையிலும் நீ தளர்ந்து போவாய் என தோன்றிய நேரத்திலும் நான் கொடுத்த சக்தியால் நீ மீண்டும் எழுந்தாய். இனிமேல் உன்னை சிதற வைக்க யாராலும் முடியாது. இதற்கு பிறகு உன் வாழ்க்கை புதிய திசையில் நல்ல வழியில் செல்ல இருக்கிறது. உனக்கு வரவேண்டிய உயர்வு உன்னை தேடி வரும். நீ உயர்வு அடைவாய். நீ நடக்கிற பாதை என் வழிதான், தவறில்லை. பிள்ளையே, எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய். வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலே சென்றுவிடும். இப்போது நிதானமாய் நீ அடைவது நீடித்து இருக்கும். மனதை மாற்றாமல் இப்போது நீ புரிந்து கொண்டு நேர்மறையாக செயல்படும் வழியிலே செல். நிச்சயமாக நல்லதே நடக்கும். பிள்ளையே, சுக்குநூறாக உடைந்த பிறகும் தன்னை மீண்டும் ஒருமுறையாவது நிறுத்திக் கொள்ள தெரிந்தவனை விட பலமானவன் உலகத்தில் எவனும் இல்லை. வாழ்க்கை உடைக்கும், காயப்படுத்தும், சோதிக்கும். ஆனால் அவை எல்லாம் இந்த முருகனின் அருளில் மறைந்துள்ள தெய்வீக பாடங்களே. உடைந்த மனம் மீண்டும் எழும்போது அதில் கருவாகிறது ஆற்றல். அந்த ஆற்றல் இந்த முருகனின் சக்தி. தன்னைத்தானே மீண்டும் உருவாக்கிக் கொள்ளும் துணிவு கொண்டவருக்கு மலை போல உறுதியும் தீ போல ஒளியும் இருக்கும். நினைவில் கொள், உடைந்தது வீழ்ச்சி அல்ல, அது மறுபிறப்பு. உன்னுள் இருக்கும் முருகன் விழித்தெழும் தருணம் அதுவே. பிள்ளையே, உன் வாழ்வில் நீ அனுபவித்த துன்பங்களும் துரோகங்களும் உன் மனத்தின் ஆழத்தில் இன்னும் பதிந்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வலி உன் இரவுகளிலும் நிம்மதியை கெடுத்து வாட வைக்கிறது. ஆனால் பிள்ளையே, இனி அந்த காயங்களை நான் ஆற்றுவேன். உன் இதயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் உயிரில் அமைதி மலரச் செய்வேன். இன்று இரவு நீ உறங்கும் போது என் அருள் உன் மனதைச் சுற்றி ஒளியாக பரவட்டும். அந்த ஒளி உன் காயங்களை நிம்மதியாக ஆற்றட்டும். இனி எந்த கஷ்டமும் எந்த துரோகமும் உன் வாழ்வில் குறுக்கே வராது. உன் பாதை என் அருளால் சுவாசத்தோடு கலந்திருக்கட்டும். முன்னேற்றத்திற்கான வழியை கையில் எடுத்து முயற்சி செய். கடந்த காயங்களை மறந்துவிடு. வரவிருக்கும் எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றி அமைத்து வா. உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன். நீ இழந்தது அனைத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவை எல்லாமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று இப்போது புரிந்துகொள். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். பிள்ளையே, நீ உணர்கிற குழப்பம் இந்த முருகன் அறியாதது அல்ல. மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே அதன் பலன் தெரிந்துவிடாது. விதை நட்ட உடனே பழம் கிடைக்காது. அதற்கு நேரமும் பொறுமையும் தேவை. அதுபோல் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தும் மாற்றங்கள் மெதுவாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. நீ தினமும் என்னை நினைத்து வழிபடுவது வீண் அல்ல. அந்த ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தில் பெரும் பலனாக வெளிப்படும். நீ விரும்பிய ஒன்று உன் கையில் வந்து சேர்ந்த பிறகுதான் ஆஹா, என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று நீ உணர்வாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. துணிவு
துணிவுடன் காத்திரு, நம்பிக்கையை விடாதே. பிள்ளையே, உன்னை யாராவது இடையூறு செய்தாலும் அல்லது தொந்தரவு செய்தாலும் அதை பற்றி தொடர்ந்து புலம்பிக் கொண்டு இருந்தால் உன் நேரமும் சக்தியும் வீணாகிவிடும். சிறிய புத்தி கொண்டவர்கள் நம்மை சீண்டுவது இயல்பே, அது வாழ்க்கையின் ஒரு பகுதியே. ஆனால் அதில் சிக்காமல் சிரித்து தாண்டி செல்லும் திறமையே உண்மையான அறிவு. உன்னை காக்க எனது அருளும் உனக்குள் நான் தந்த அறிவும் உனக்கு துணையாக இருக்கும். அதனால் மனதில் அமைதியுடன் இரு, எந்த சோதனையும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. பிள்ளையே, உன் வலிகளை மறக்க முயலாதே. அவற்றை அனுபவித்துக் கொண்டே கடந்து வா. ஏனெனில் அந்த வலிகளே உன்னை வலிமையாக்கும், தீயில் சோதிக்கப்பட்ட தங்கமாக மாற்றும். நான் உனக்கு தாங்கும் சக்தியையும் அனுபவிக்கும் வலிமையையும் அருள்கிறேன். இப்போது உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு துன்பமும் நாளைய இன்பத்தின் அடித்தளம். இன்பத்தை அனுபவிக்கும்போது கடந்த வலிகள் உன் நினைவில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வழிகளை நான் உனக்குள் இருந்து உன்னை தாங்க வைக்கிறேன். இப்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை வலிமையாக்கி உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்புகிறேன். எனவே பயப்படாதே என் பிள்ளையே. நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு வலியும் என் அருளின் பாதைதான். எப்போது நீ உன் வாழ்வை சரியாக அமைத்து மனதிலும் செயலிலும் ஒழுங்காக இருக்கிறாயோ அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். அவர்களின் வார்த்தைகளில் குறை இருக்கும், அவர்களின் பார்வையில் சந்தேகம் இருக்கும். ஆனால் அதுவே உன் உயர்வின் அடையாளம். ஒரு விளக்கு எரிந்தால் தான் அதன் வெளிச்சம் பலரின் கண்களை தொடும். அதுபோல நீ வெளிச்சமாகி நிற்கும்பொழுது சிலர் அதை தாங்க முடியாமல் பேசுவார்கள். அதனால் மனம் கலங்காதே என் பிள்ளையே. நீ நிம்மதியாய் உன் பாதையில் நடந்து கொண்டிரு. உன்னை நான் காப்பாற்றுகிறேன். உன் நன்மையை உன்னால் அறிய முடியாத அளவுக்கு நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். குறை சொல்லப்படுவது தோல்வியின் அடையாளம் அல்ல, அது நீ சரியான பாதையில் இருப்பதற்கான உறுதி. நீ நேசித்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். பிள்ளையே, உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன், தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும்போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை. அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். இந்த முருகனின் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன். என்னை நோக்கி முதலில் ஓர் அடியை நீ எடுத்து வை, அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். பிள்ளையே, இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். நான் இருக்கும்போது கவலைப்படாதே, சரியா என் தங்கமே? ஓம் சரவணபவா